வைக்கலாம். அடுத்தது நிவேதனம்னு பார்க்கும்போது மண்ணுக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எதுவாக இருந்தாலும் வைக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு, குச்சிக்கிழங்கு, கேரட், முள்ளங்கி, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இது போன்ற கிழங்கு வகைகள் வைக்கலாம். பானகம் வைக்கலாம். அடுத்தது உங்கள் வீட்டில் தோல் நீக்காத கருப்பு உளுந்து இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த உளுந்தில் வந்துட்டு நீங்கள் வடை செஞ்சு வாராகி அம்மனுக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இத்தனையும் நீங்கள் வைக்கணும்னு அவசியம் இல்லை. எது முடியுதோ அதை நீங்கள் உள்ளார்ந்த அன்போடு வச்சிங்க அப்படின்னாவே அன்னையினுடைய மனம் குளிர்ந்து நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க. முதன்முறையாக வாராகி அம்மன் வழிபாடு செய்யலான் இருக்கோம். இந்த தேய்பிறை பஞ்சமி நாளில் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். அதுவும் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தேய்பிறை நாட்களை தேர்வு செய்கிறது தான் சரியான முறை. அதன்படி பார்க்கும்போது நீங்கள் புதுசாக வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் இந்த தேய்பிறை பஞ்சமி நாள்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது வளர்பிறை பஞ்சமி காட்டிலும் தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு தான் தேங்காய் தீபம் கோவில்கள்லேயும் வீடுகள்லேயும் ஏற்றி வருவாங்க. இந்த தேங்காய் தீபம் எப்படி ஏற்றணும், ஏற்றிய பிறகு அந்த தேங்காயை என்ன பண்ணணும் என்பது குறித்து தெரிவா